இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 2026 தைப்பூசம் பத்துமலை ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் தொடக்கம். தைப்பூசத்திற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான காலகட்டமே எஞ்சியுள்ள நிலையில் பத்துமலை திருத்தலத்தில் 2026 தைப்பூச முன்னேற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நேர்த்திக்கடன் செலுத்தி வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக பத்துமலை ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் தொடரப்பட்டுள்ளது. மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துதல், மண்ணை சரி செய்தல் என வேலைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். ஏராளமான பக்தர்கள் முன்கூட்டியே, அதாவது தை மாத தொடக்கத்திலேயே நேர்த்திக்கடன் செலுத்துவர் என்பதால் இப்போதே ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்படுவது அவசியம் என்றார் அவர். பக்தர்களின் வசதிக்காக செய்யப்படுவதால் ஆற்றங்கரை மற்றும் பத்துமலை வளாகத்தில் அவர்கள் தூய்மையை பேணுவர் என எதிர்பார்ப்பதாகவும் நடராஜா சொன்னார். கடந்த ஆண்டுகளை போல் இவ்வாண்டும் பத்துமலை தைப்பூசம் விமரிசையாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் பிப்ரவரி 1 தைப்பூச தினத்தை கோலாகலமாக கொண்டாட உள்ளனர். பஹாங்கில் போதைப்பொருள் பயன்பாட்டில் கைதாகி 7 போலீஸ்காரர்கள் தடுத்து வைப்பு. பஹாங்கில் 2 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 7 போலீஸ்காரர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டில் சிக்கி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மெந்தகாப்பில் ஒரு கடையில் நடந்த சோதனையில் அவர்கள் கைதாகினர். தொடக்க கட்ட சிறுநீர் பரிசோதனையில் அந்த 7வரும் போதைப்பொருள் உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. அதே சோதனையில் 2 தாய்லாந்து பெண்கள் மற்றும் ஒரு உள்ளூர் ஆடவரும் கைது செய்யப்பட்டனர். அனைவரும் தற்போது 1952 போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசாரின் தவறான நடவடிக்கையில் எதற்கும் சமரசம் இல்லை என பஹாங் போலீஸ் தலைவர் யாஹ்யா ஒத்தமான் எச்சரித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த 7 போலீஸ்காரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பந்திங்கில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், பீதியில் ஆழ்ந்திருக்கும் மக்கள். குவாலலங்காட் பந்திங் பகுதியில் இருக்கும் ஒரு விரைவு உணவகத்திற்கே நேற்றிரவு ஏற்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். அந்த உணவகத்திற்கும் அருகில் உள்ள மற்ற கடைகளுக்கும் வந்திருந்த வாடிக்கையாளர்கள் திடீரென நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளில் விரைவு உணவகத்தின் வெளிப்புற சுவர் அருகே காயங்களுடன் உணர்விழந்த நிலையில் ஆடவர் ஒருவர் இருப்பதை தெளிவாக காண முடிகின்றது. அவருக்கு அருகே உணவக சுவரில் இரத்த கரைகளும் காணப்பட்டன. மேலும் வைரலான காணொளிகளில் சம்பவ இடத்தில் துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடையதாக கருதப்படும் குறைந்தது 2 துப்பாக்கி குண்டுகளின் உரைகள் தரையில் கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குவாலலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்பர் ரிசால் ரட்சியை தொடர்பு கொண்ட போது இந்த சம்பவம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கையை காவல்துறை விரைவில் வெளியிடும் என்று தெரிவித்துள்ளார். இணைய முதலீட்டு மோசடி, 1 மில்லியன் ரிங்கிட் பறிகொடுத்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். பினாங்கில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் இணைய முதலீட்டு மோசடியில் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை இழந்துள்ளனர். 67 வயது அவ்வாடவர் கடந்த ஆகஸ்டில் பேஸ்புக் மூலமாக ஒரு பெண்ணுடன் அறிமுகமானார். 200 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என கூறி வாட்ஸ்அப் வாயிலாக அப்பெண் அறிமுகப்படுத்திய இணைய முதலீட்டு திட்டத்தால் அவர் ஈர்க்கப்பட்டார். பின்னர் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து 4 மாதங்களில் 22 முறை பணம் செலுத்தினார். மொத்தம் 7,60,000 ரிங்கிட் கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் போடப்பட்டது. அதற்கு லாபமாக 7,74,84,492 ரிங்கிட் கிடைக்கும் என கூறப்பட்டது. லாபத்தை மீட்க முயன்ற போது மோசடிக்காரர்கள் கட்டணம் மற்றும் வரி என்ற பெயரில் மேலும் பணம் கேட்டுள்ளனர். அப்போது சந்தேகம் வராததால் அவர் கூடுதலாக 2,42,200 ரிங்கிட்டை 6 தடவையாக செலுத்தினர். செல்லுபடியாகும் லாபத்தையும் தராமல் மேலும் மேலும் பணம் கேட்டு நச்சரித்த போதே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அம்முதியவர் போலீசில் புகார் அளித்தார். வீட்டு பராமரிப்பாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அவசியம், மனிதவள அமைச்சர் ரமணன். வீட்டு நோயாளிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும் வீட்டு பராமரிப்பாளர்கள் இன்னும் சமூக பாதுகாப்பு வலை அமைப்பில் சேர்க்கப்படாமல் உள்ளனர் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
ஸ்ட்ரோக் காரணமாக பாதிக்கப்பட்ட தாயாரை பராமரிக்க 35 வயதில் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவுரையாளராக இருந்த ஆசிரியை நொராய்னி தனது பணியை விட்டுவிட்டு மலாக்காவுக்கு திரும்பி இருப்பது இந்த சூழ்நிலையின் பிரதிபலிப்பு என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலையான வருமானம் இன்றி வாழும் நொராய்னி பல வீட்டு பராமரிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் உண்மை நிலைமையை பிரதிபலிப்பதாக அமைச்சர் கூறினார். வீட்டு பராமரிப்பு பணி நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பில் முக்கிய பங்கு வகித்தாலும் அது இன்னும் அதிகாரப்பூர்வமான வேலை என அங்கீகரிக்கப்படவில்லை. இதனால் பலர் ஓய்வுகால சேமிப்புகள் மற்றும் பாதுகாப்பு இல்லாமல் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையை மாற்ற பெர்காசோ மூலம் செயல்படும் லிண்டுங் காஷி மற்றும் லிண்டுங் கேந்திரி திட்டங்களின் கீழ் வேலை நிலையை பொருட்படுத்தாமல் வாழ்க்கை சிக்கல்களின் அடிப்படையில் சமூக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ராணுவ முகாம்களில் வீடியோ பொழுதுபோக்கு கலாச்சாரம் விசாரணை தொடங்கியது. ராணுவ முகாம்களில் ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள், பொழுதுபோக்குக்காக வெளியாட்கள் அனுமதியின்றி நுழைவது மற்றும் சிறு அளவிலான மதுபானங்கள் விற்பனை செய்யும் மையங்கள் இருப்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து உட்கட்ட விசாரணை நடத்த மலேசிய ஆயுதப்படைக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த விவகாரங்களை முழுமையாக சரிபார்க்க உடனடி உட்கட்ட விசாரணை நடத்த மலேசிய ஆயுதப்படைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தற்காப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தற்போதைய விதிமுறைகள், நடைமுறைகள் மற்றும் சட்டங்களின்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது எவ்வித இணக்கப்போக்கும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சு எச்சரித்தது. கட்டொழுங்கு, தொழில் நிபுணத்துவம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மலேசிய ஆயுதப்படைகளின் உண்மையான கலாச்சாரம், மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை குற்றச்சாட்டுகள் பிரதிபலிக்கவில்லை என்றும் அது கூறியது. சமூக ஊடகங்களில் பரவும் வீடியோக்கள் சுபாங் விமானப்படை தளம் உட்பட ராணுவ அதிகாரிகளிடையே பொழுதுபோக்கு கலாச்சாரத்தை காட்டுகின்றன. அவசர வழித்தடங்களை பயன்படுத்த போக்குவரத்து நெரிசலை காரணம் கூறுவதா? நீண்ட போக்குவரத்து நெரிசல்கள் குறித்த விரக்தி நெடுஞ்சாலைகளில் அவசர பாதைகளை தவறாக பயன்படுத்துவதை நியாயப்படுத்த ஓட்டுநர்கள் கூறும் முக்கிய சாக்குகளில் ஒன்றாகும். சாலை பயணர்கள் அவசர பாதைகளில் வாகனம் ஓட்ட பழகிவிட்டதால் தங்கள் இலக்குகளை விரைவாக அடைய விரும்புவதற்கு போக்குவரத்து நெரிசலை காரணம் கூறுவதாக நெகிர் சிம்பிளான் சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர் ஹனீஃப் யூசுப் தெரிவித்தார். அவசர பாதைகளை பயன்படுத்துவது சட்டத்தை மீறுவது மட்டும் அல்லாமல் ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் இயக்கத்தையும் தடுக்கிறது. இதனால் மற்றவர்களின் உயிர்களும் சிக்கலுக்கு உள்ளாகும் சூழ்நிலை இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளி விடுமுறை காலத்தில் டிசம்பர் 20 முதல் ஜனவரி 11 வரை அவசர பாதைகளை தவறாக பயன்படுத்துவதை இலக்காக கொண்டு ஒரு நடவடிக்கையை சாலை போக்குவரத்து தொடங்கியது. நேற்றைய நிலவரப்படி 1959 ஆண்டின் விதிமுறை 53(1) மீறிய சாலை பயனர்களுக்கு 325 நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்கள் 300 ரிங்கிட் அபராதம் அல்லது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம் என ஹனீஃப் தெரிவித்தார். ரெம்பாவில் மோட்டார் சைக்கிள் சாலை தடுப்பில் மோதி UiTM மாணவிகள் 2 உயிரிழப்பு. நெகிர் சிம்பிளான் ரெம்பாவில் UiTM பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 2 மாணவிகள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் பெகான் லூபோக் சீனா சாலையில் நிகழ்ந்தது. வளைவான சாலையில் சென்றபோது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதியதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த 2 19 வயதுடைய மாணவிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் உடல்கள் சவ பரிசோதனைக்காக ரெம்பா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. விபத்து நேரத்தில் வானிலை சீராக இருந்ததாகவும் இச்சம்பவம் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினர். வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை உடனடியாக விடுவிக்க அமெரிக்காவிடம் அன்வார் வலியுறுத்தல். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை உடனடியாக விடுவிக்க அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா கரகஸில் நடந்த ராணுவ நடவடிக்கையில் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தது. போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட ஏதுவாக இருவரும் நியூயார்க் கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
அன்வார் இது அனைத்துலக சட்டத்திற்கும் ஒரு சுயாட்சி நாட்டின் இறையாண்மைக்கும் எதிரானது என கண்டித்தார். வெளிநாட்டு தலையீட்டால் நடக்கும் ஒரு நாட்டின் தலைமைத்துவ மாற்றம் ஆபத்தான முன் உதாரணம் என்றும் அவர் எச்சரித்தார். எதுவாக இருந்தாலும் வெனிசுலாவின் அரசியல் எதிர்காலம் அதன் மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என அன்வார் வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தை மற்றும் அமைதியான தீர்வுகள் மட்டுமே மக்களின் பாதுகாப்பையும் நாட்டின் நிலைத்தன்மையையும் உறுதி செய்யும் என்றும் புத்ரஜயாவில் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் கூறினார். வெனிசுலாவுக்குள் ராணுவத்தை அனுப்பி அதன் அதிபரையே சிறைப்பிடித்து சென்றுள்ள அமெரிக்காவின் செயல் உலக கட்ட பஞ்சாயத்துக்காரர் என தன்னைத்தானே நினைத்துக் கொள்ளும் அந்நாட்டின் கர்வத்தை மீண்டும் பறைசாற்றுவதாக உலக அளவில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பல மாத திட்டமிடலுக்கு பிறகே வெனிசுலா அதிபர் அதிரடி கைது. உலகமே திரும்பி பார்க்கும் சம்பவத்தின் பின்னணி. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட விதம் உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது நடவடிக்கை பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு ரகசிய நுணுக்கமான நடவடிக்கை என அமெரிக்க இராணுவ தரப்பிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேர்த்தியான உளவு தகவல் சேகரிப்பு, தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின் ஆய்வு அடங்கியவை இதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. அதிபரின் நடமாட்டம், பாதுகாப்பு முறை மற்றும் நேர அட்டவணை ஆகியவை நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் எங்கே உறங்குகிறார், என்ன சாப்பிடுகிறார், என்ன உடை அணிகிறார், என்னென்ன வளர்ப்பு பிராணிகள் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நோட்டமிடப்பட்டுள்ளது. வெனிசுலா அரசாங்கத்தின் இருக்கும் ஒருவரே உளவு போதாக உதவி உள்ள அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. கடைசியாக டிசம்பர் தொடக்கத்தில் திட்டம் இறுதி செய்யப்பட்டு மடுரோவின் மாளிகை போன்ற மாதிரி செட் அமைத்து தாக்குதலுக்கான ஒத்திகையும் பார்க்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்யும் போது எந்த எதிர்ப்பும் வராத வகையிலும் பொதுமக்கள் பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் சரியான நேரம் தேர்வு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மிக விரைவாகவும் அமைதியாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிபர் மாளிகை வட்டாரங்களால் எதையும் முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை என்பதோடு எதையும் தடுக்கவும் முடியவில்லை. சுங்கைலோங் டோல் சாவடியில் மோதல் சம்பவம், ஒருவர் கைது. கிழக்கு கிளான் பள்ளத்தாக்கு விரைவு நெடுஞ்சாலையான EKVE வழியாக பாலகோங் நோக்கி செல்லும் சுங்கைலோங் டோல் சாவடியில் நடந்த மோதல் சம்பவத்தில் 30 வயதுடைய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்நபருக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடருவதற்காக சந்தேக நபர் 3 நாட்கள் காவலில் தடுப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடுப்பு காவல் காலம் நாளையுடன் முடிவடையும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றவியல் சட்டம் மற்றும் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை உடனடியாக அணுக வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டனர். முன்னதாக டோல் சாவடியில் 2 நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் குச்சி போன்ற பொருளை பிடித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை தொடங்கியது என ஊடகங்கள் தெரிவித்திருந்தன.